டிஎன்பிஎல் மெகா ஆக்ஷன் 2025. இதில் ஆக்ஷனில் ஒன்றும் பெருசாக இல்லை, ஆக்ஷனுக்காக போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் தான் பெரிய சம்பவம்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேயர்ஸோட ரிட்டைன்மெண்ட் பாலிசி. ஒரு டீமில் அவங்களுக்கு பிடிச்ச பிளேயரை ரீட்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பிளேயர்கிட்ட விருப்பமே கேட்க தேவையில்லை. விளையாடுறீங்களா விளையாடலையா எங்கள் டீமுக்கு அப்படின்லாம் கேட்காம அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டே முடிவெடுத்து அந்த பிளேயரை ரீட்டைன் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அன்கேப்டு பிளேயர்ஸ் கேட்டகரி. இதில் கேப்டு பிளேயர் யாருன்னா அந்த கடைசி 5 வருஷத்தில் யார் யாரெல்லாம் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாண்டுருக்காங்களோ அவங்க கேப்டு பிளேயர் கேட்டகரிக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி யாரும் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடாத பிளேயர்ஸை அன்கேப்டு கேட்டகரி அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. இதில் என்னப்பா பிரச்சனைனா இந்த அன்கேப்டு கேட்டகரியோட பிளேயர்ஸ்க்கு என்ன பேஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் பிரச்சனை. எப்படின்னா இப்போ வந்து ஒரு டீமுக்கு 80 லட்ச ரூபாய் பர்ஸ் அமௌண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. இதில் கேப்டு பிளேயர்ஸ்க்கு எக்ஸ்பென்ஷன் கொடுக்கறதுக்கு 20% ஆஃப் தி டோட்டல் பர்ஸ் அமௌண்ட்லேருந்து நம்ம ஃபஸ்ட் பிளேயருக்கு செலவு பண்ணலாம். முதல்ல இருக்கிற டாப் பிளேயருக்கு நம்ம இப்போ கேப்டு பிளேயராக இருக்காருன்னா 16 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறோன்னா அடுத்தடுத்த கேப்டு பிளேயர்ஸ்க்கு அந்த ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். 16 லட்சத்துலேருந்து 12 லட்சம், 12லேருந்து 8 லட்சம், 8லேருந்து 6 லட்சம் வரைக்கும். ஸோ 6 லட்சம் பேஸ் ப்ரைஸ்லேருந்து நம்ம கேப்டு பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ண முடியும். அதே அன்கேப்டு பிளேயர்ஸ் கேட்டகரிக்கு போனீங்கன்னா 2.4 lakh ஃபிக்ஸட் பேஸ் லைன் ப்ரைஸ். அவ்வளோதான். எவ்வளோ பெரிய ஆல்ரவுண்டராக இருக்கட்டும், பர்ஃபார்மராக இருக்கட்டும், எந்த பிளேயராக இருந்தாலும் அவங்கள 2.4 lakhக்கு நாம ரீட்டைன் பண்ணிட முடியும். இந்த 2 ரூல் தான் இப்போ பிரச்சனையாக பேசப்பட்டுட்டு இருக்கு.